மக்களே செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய தமிழக அரசு வெளியிட்டிருக்க மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் இருந்து வெளியாயிருக்குங்க. ஓகேங்களா? இந்த திட்டத்தில் கீழே நிறைய வேகன்சிஸ் இருக்குது. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 15/9/2025 மாலை 5 மணிக்குள் சேர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தில் அறிவிப்பு இது, சரிங்களா? ஆனால் நம்ம யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிளாக் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. அதாவது அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பிகாம் டிகிரி படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாமோடு இந்த கம்ப்யூட்டர் வேலையெல்லாம் செய்ய கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டரு டேலி தெரிஞ்சிருக்கணுன்றது தான் எதிர்பார்ப்பு. 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக கான்ட்ராக்ட் பேசிஸில் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெர்மனெண்ட் போஸ்டிங்கானால் அது கிடையாது. இன்டர்வியூ போஸ்ட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 16,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிராஜுவேஷன் டிகிரி படிச்சிருந்துருக்கணும். பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில், பப்ளிக் ஹெல்த்தில், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில், சோஷியல் சயின்ஸில், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏசி ரிப்பேரில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இந்த ஒரு வேலை வாய்ப்புமே இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? 23,000 இதுக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி இருக்குங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும் நர்சிங் தெரப்பியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 59 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15,000 சம்பளம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. டிப்ளமோ நர்சிங் தெரப்பியில் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 59 வயசுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் 15,000 சம்பளம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட் ஃபீமேலில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்குமே டிப்ளமோ நர்சிங் தெரப்பி படிச்சிருந்துருக்கணும். 59 வயசு கீழே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 13,000 சம்பளம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு ஒரு வேகன்சி. 59 வயசுக்குள்ளே இருந்தால் போதும். 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்ப்பா. தமிழ் கட்டாயமாக உங்களுக்கு நல்லா படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் 10,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இல்லைங்க, நிறைய வேகன்சி இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ண எத்தனை அப்படின்னா டோட்டல் 71 வேகன்சி இருக்குங்க. ஸோ இன்னொன்று ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு வேகன்சிக்கு 4 பேரை எடுக்கிறாங்க. 10th படிச்சிருக்கணும், 59 வயசு கீழே இருக்கணும், 14,500 சம்பளம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு நர்சிங் தெரப்பிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 13 பேரை எடுக்கிறாங்க. டிஎன்டி படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. 59 வயசுக்குள்ளே கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை, 13,000 சம்பளம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நர்சிங் தெரப்பிஸ்ட்டுன்ற ரோலுக்கு டிப்ளமோ நர்சிங் டிஎன்டி படிச்சிருக்கணும், 59 வயசு, கான்ட்ராக்ட் பேசிஸில் 13,000 சம்பளத்தோடு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் டிஸ்பென்சர் ரோலுக்கு 3 போஸ்ட்டு. அதுக்கு 59 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க படிச்சிருக்கணும், 15,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 2 பேரை வேலைக்கு ஆட்களை எடுத்திருக்காங்க. +2 படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? அதுக்கு 13,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கர் 29 பேரை எடுக்கிறாங்க. 8th பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் 8,500 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த வாய்ப்பு ஆயுஷ் கன்சல்டன்ட் அப்படின்றவங்களுக்கு 3 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. நேச்சுரோபதி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது BNYSன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 59 வயசுக்கு கீழே இருக்கணும். கான்ட்ராக்ட் பேசிஸில் 40,000 சம்பளம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அட்டெண்டர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புமே 8th படிச்சிருக்கணும், தமிழ் எழுத படிக்க நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 பேரை வேலைக்கு எடுக்கிறோம், 59 வயசுக்கு கீழே இருக்கணும்ன்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு சம்பளம் எவ்வளோடா அப்படின்னா 10,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி வாய்ப்பு அப்படின்னா டிஸ்பென்சர் ஹோமியோபதியில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. 59 வயசு கீழே இருக்கணும். கான்ட்ராக்ட் பேசிஸில் 15,000 சம்பளம்ங்க. சரிங்களா? இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா, மாவட்ட சுகாதார அலுவலர், நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், நாமக்கல் மாவட்டம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? விண்ணப்பங்கள் நீங்கள் நேர்லையோ இல்லை தபால் மூலமாகவோ உங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னா,
namakal.nic.in என்ற மாவட்ட இளையதள முகவரிக்குள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் என்ன அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, இல்லைனா ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் 10th 11th 12th இல்லை டிகிரியோ டிப்ளமோ இல்லை ப்ரொஃபஷனலோ ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு, ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோன் பில்லு, இபி பில்லு ஏதாவது அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. இது போக 15ஆம் தேதி 5 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்றது தெளிவாகவே அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பங்களே. தேங்க்யூ.